சேனல் ஜெய் கலாம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சயின்ஸ் யூனிட் 5 லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு கோத்ரூ கொடுத்துட்டு நம்ம புக் பேக் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா வாட் இஸ் மீன் பை பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்னு என்னன்னா பல்லுயிர், விதவிதமான உயிரினங்கள் இருக்கக்கூடியதான் பயோடைவர்சிட்டி. In the living world, lot of diversity is seen in both in plants and animals. Plants என்னது உயிர் தானே, plants and animals. Every plants and animals is unique. The term biodiversity refers to the totality of species, population, communities and ecosystem, both wild and domestic. It may also be defined as the variety of variability among living organisms and habitats in which they live. விதவிதமான லிவிங் ஆர்கானிசம்ஸ் அது வந்து எங்கெங்கே வாழுது அதை பற்றினு தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. Biodiversity includes a variety of ecosystems such as those that occur in desert, forest, mountains, lakes, rivers and agriculture fields. இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா பயோடைவர்சிட்டி. Living creatures including humans form a community interacting with one another and with other animal, plants, air, water and soil around them. The living things from biotic community and non-living things from abiotic community. கம்யூனிட்டி அப்படின்னா ஹியூமன்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து ஃபார்ம்ஸ் கம்யூனிட்டி மாதிரி ஒன்று உருவாக்கி நமக்குள்ளே நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறோம், அனிமல்ஸ்குள்ளே நம்ம இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறோம். இந்த கம்யூனிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 2 டைப்ஸ் சொல்கிறாங்க, ஏபயோட்டிக் கம்யூனிட்டி அண்ட் பயோட்டிக் கம்யூனிட்டி. பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னா லிவிங் திங்ஸ், ஏபயோட்டிக் கம்யூனிட்டினா நான் லிவிங் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேபிடேட் என்ன பார்ப்போம். ஹேபிடேட் அப்படின்னா வாழ்விடம். வாழ்விடம் தான் என்ன செய்வாங்க ஹேபிடேட். ஆனால் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ கிராப்ஸு ஃபிஷ்ஷஸ்லாம் எங்கே இருக்கும்னா வந்து வாட்டரில் இருக்கும். வரஸ் மேன் அனிமல்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா வந்து லேண்டில் இருப்பாங்க. அது பர்டிகுலராக வந்து அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா கேமல் வந்து டெசர்ட்டில் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க ஹேபிட்டட்ஸ். ஃபிஷ்ஷஸ் அண்ட் கிராப்ஸ் க்ரோஸ் ஒன்லி இன் வாட்டர் வைல் மெனி அனிமல்ஸ் லைக் எலஃபண்ட்ஸ், டைகர்ஸ் அண்ட் கேமல்ஸ் லிவ் ஆன் லேண்ட். The geographical features and இது ரொம்ப important பாருங்க. The geographical features and environmental conditions on earth differ from one place to another. Though camel can live anywhere, it is able to live in desert more comfortably. எங்கன்னா வாழும் கேமல், ஆனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் தான் வாழும். போலார் பியர்ஸ் அண்ட் பென்குயின்ஸ் dwell in cold regions. போலார் பியரும் பென்குயினும் எங்கே இருக்கும்னா வந்து கோல்டு ரீஜன்ஸில் இருக்கும். Living in such harsh conditions requires special features in these animals which helps this organism to live, breed and excel well in that particular place. Living or dwelling place of an organism is called as habitat. அதான் வாழ்விடம் பேர் தான் என்னது ஹேபிட்டட். அது வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து வாழ்கிறதுக்கு தனக்குள்ளேயே ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் உள்ளே நடந்திருக்கும். அதை வச்சு தான் அதனால் என்ன செய்ய முடியும், எந்த டிஃபிகல்ட்டான ஹேபிட்டேட்லையும் சில லிவிங் ஆர்கானிசம்னால் வாழ முடியும். டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. டூ யூ நோலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பாருங்கள். இன் ஜூரோங் பேர்ட்ஸ் பார்க் in Singapore, penguins are kept in a big glass case with icebergs and temperature is maintained at 0 degree Celsius or and below. பென்குயின் எப்பயுமே வந்து லோ டெம்பரேச்சர் தான் வாழும். வேறு சிங்கப்பூரில் வந்து லோ டெம்பரேச்சர் இருக்காது. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா பெரிய கிளாஸை எடுத்து அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஐஸ் க்யூப்ஸை வச்சு அந்த டெம்பரேச்சரை வந்து 0 degree Celsiusக்கும் அதுக்கும் கம்மியாக வச்சு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா பென்குயினை வந்து வாழ வச்சிட்ருக்காங்க. Unicellular and the multicellular organisms. Living things are made up of small units called cells. இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Living things are made up of small units called as cells. All the functions and process in the body of living things are brought about with the help of these microscopic cells. Cells நம்ம எங்கே பார்க்க முடியும்னா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்க முடியும். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது செல்ஸ்லனா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சம் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் ஆர் கால்ட் எஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். யூனினா சிங்கிள்னு அர்த்தம். whereas the organisms that are made up of many cells are called multicellular organisms. Amoeba, paramecium and euglena are unicellular, whereas fish, frog and lizard man are multicellular. First வந்து unicellular organisms என்னன்னு பார்ப்போம். Unicellular organisms are small, usually microscopic, cannot be seen with our naked eye. யூனிசெல்லுலார்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். யூனினா சிங்கிள். இதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மோஸ்ட்லி எதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். தேர் அக்வாட்டிக், சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஆல் அனிமல்ஸ். எல்லா அனிமல்ஸ்லையும் பேஸ் என்ன தான் இந்த
unicellular organisms. They perform all the physiological activities by the special structure present inside the body called organelles. ஆர்கனல்ஸ்னா சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே அதை வச்சு அதுக்கான எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் அது பண்ணிக்கும். we know amoeba is a unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration and the reproduction. இது எல்லாமே என்ன செய்யும்? அமீபா செய்யும். Amoeba is a unicellular organism. It swallows food from the water and digested in the food vacuole. Contractive vacuoles helps in excretion. இது கூட கேட்கலாம், அமீபால வந்து எக்ஸ்கிரீஷன் எது வழியாக நடக்குதுன்னா contractile vacuoles. Respiration is by simple diffusion through the body surface. They have finger-like structure called pseudopodia. Pseudopodia இன்னொரு பேர் என்னக்குன்னா false foot, which helps in movement or location. Movement போகிறதுக்கு வரத்துக்குலாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த false foot நேம் வந்து pseudopodia. This is amoeba. Amoeba is irregular structure-ஆக இருக்கும். இதில் வந்து செல் மெம்பரேன் இருக்குது, எக்டோபிளாசம் இருக்குது, எண்டோபிளாசம், ஃபுட் வேக்யூல், நியூக்ளியஸ், சூடோபோட்ஸ், நியூக்ளியஸ், கான்ட்ராக்டைல் வேக்யூல் இவ்வளவும் அமீபால இருக்குது. This is the structure of amoeba. Paramecium is also a unicellular organism which lives in water and moves with the help of cilia. Cilia வச்சு என்ன செய்யும்னா paramecium can move with the help of cilia. This is a structure of paramecium. இதில் எல்லா ஆர்கனல்ஸும் இருக்குது பாருங்க. கான்ட்ராக்டைல் வேக்யூல், பெல்லிக்கல், லார்ஜ் நியூக்ளியஸ், ஃபுட் வேக்யூல், ஆனல் போர், செல் மெம்பரேன், ஓரல் groove, small nucleus. It moves with the help of the cilia. Eaglonia is a unicellular organism which moves with a flagellum. ஒன்று வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து மூவ் பண்ணுது. அமீபா இஸ் மூவ்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் சூடோபோடியா false foot, whereas the paramecium moves with the help of cilia. Eaglonia moves with the help of flagella. இதான் வந்து Eaglonia structure. Eaglonia is a leaf-like structure. Multicellular organism. Majority of organisms is around us include animals are multicellular. In such organism, different functions are carried out by different group of cells or organs in their body. Unicellular organismல பண்ணக்கூடிய பார்ட்ஸ் பேர் வந்து organelles, whereas multicellular organismல பண்ணது பேர் வந்து group of cells or organs in their body. Example, jellyfish, earthworm, snail, fish, frog, snake, pigeon, tiger, monkey and man. Adaptation in animals. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு மேப்பு, அதில் வந்து செல்லை வச்சு எப்படி வந்து அனிமல்ஸை டிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோ பாருங்கள். அனிமல்ஸ் பயோடைவர்சிட்டி. அனிமல்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா யூனிசெல்லுலார், மல்டிசெல்லுலார், சிங்கிள் செல் ஆர்கானிசம், மல்டிசெல் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம், பாரமிசியம், அமீபா, ஈக்லுனா. மல்டிசெல்லுலார் பார்த்தீங்கன்னா டைகர், மேன், மங்கி, எர்த்வார்ம், ஸ்னெயில் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து அடாப்டேஷன். ஒரு வந்து டிஃபிகல்ட்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அது தன்னுக்குள்ளே ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்தனால தான் இட் கேன் ஏபிள் டு லிவ் இன் தட் டிஃபிகல்ட் என்விரான்மெண்ட். அது பேர் தான் நான் வந்து அடாப்டேஷன்ஸ். கேமலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஐலாஷஸ் இருக்குது. ஏன்னா டெசர்ட்டில் வந்து மண் நிறையா இருக்கும், அது வந்து மண் வந்து கண்ணில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாங் ஐலாஷஸ் இருக்கும். ஹம்ப் இருக்கும், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெயிலில் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக திக் ஸ்கின் இருக்கும். ஃப்ளாட் பேடட் ஃபீட், அந்த மண்ணில் நடக்கிறதுக்காக ஃப்ளாட் பேடட் ஃபீட் இருக்கும். டஸ் நாட் ஸ்வெட், அது வாட்டரில் வந்து வெளியே எவாப்ரேட் ஆகி போகுன்னா அது அந்த தோல் வந்து டஸ் நாட் ஸ்வெட். லிசர்டை பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேலி ஸ்கின் இருக்கும். மூவபிள் ஐலெட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். பேர்ட்ஸை பார்த்திங்கன்னா விங்ஸ் இருக்கும் பறக்கிறதுக்கு. ஸ்ட்ராங் செஸ்ட் மசில் இருக்கும். ஹாலோ லைட் போன்ஸ் இருக்கும், அதனால தான் ஈஸியாக அதனால் பறக்க முடியுது. ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரீம்லைன்டு பாடி இருக்கும், கில்ஸ் இருக்கும், ஃபின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சில அடாப்டேஷன்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். மங்கி, எர்த்வார்ம், ஸ்னெயில், ஃப்ராக், ஃபிஷ். தென் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது கூட வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்து எது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கேட்கலாம், ஏன்னா எது இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் பொறுத்தவரையும் தே ஆர் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல். Multicellular organism is made up of many cells. Single cell of the organism can perform all the functions of the cells, whereas division of labor exists among cells. These organisms generally very small, microscopic in size. Different cells are specialized to perform different functions. They lack tissue, organs and the organ system. Whereas multicellular organismல tissues இருக்கும், organs இருக்கும், organ systems இருக்கும். Large in size, பெருசாகவும் இருக்கும். Growth occurs by an increase in the size of the cell. செல் வந்து பெருசாகி அதுக்கப்புறமா டிவைட் ஆகிட்டு ரீப்ரொடக்ஷன் நடக்கும்.
வரஸ் growth பெருசாகும். அப்புறம் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது அது பாதியாக கட் ஆகி நம்மளுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். வரஸ் growth occurs by increase in the number of cells by cell division. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல் பிரிஞ்சினால தான் நம்மளுக்கு growth நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து earthworm, fish, frog, lizard and human beings. வரஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, பாராமீசியம் அண்ட் யூக்ளினா. அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ், அங்கேயே நம்ம சிலது பார்த்து அடாப்டேஷன், இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் பிஹேவியர். எ லிவிங் திங் can survive in a particular habitat if its body is adapted to the condition of that habitat. Plants and animals develop special characteristics or features in their body in order to survive in their habitat. Habitatனா surrounding, சுற்றுச்சூழல். The presence of specific body features for certain habits which enable a plant or an animal to live in a particular habitat is called as adaptations. The fish live in either freshwater or marine water. Let us analyze adaptation seen in a fish for its aquatic life. Fish பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், அது எப்படி வந்து தண்ணிக்குள்ளே வாழுது அப்படின்னு. Fish. The head, trunk and tail of a fish merge to form a streamlined shape. The streamlined shape helps the fish to move through the water easily. The fish has a special organs called gills, which is a respiratory organ, helps to absorb oxygen dissolved in water for breathing. It is adapted to breathe in water. Most of the fishes have slippery scale all over the body which protect the body. The fish has fins for swimming. The fish has long tail which acts as a rudder to change direction and keep its body balanced in water. இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் which takes place in the fish. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹெட்டு, ட்ரங்க்கு, டெய்லு எது மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம் லைண்ட் ஷேப்பாக மாறி இருக்கும். ஏன்னா அது வந்து மூவ் பண்ணுறதுக்காக வாட்டரில். தென் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது, கில்ஸ். இது என்ன செய்யணும்னா வந்து வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணுறதுக்காக. தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி விச் ப்ரொடக்ட் த பாடி. அதான் வழுக்கு தெரியுமா, ஃபிஷ்ஷை தொட்டால் அது வந்து தன்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அப்படி வந்து ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபின்ஸ் இருக்குது, எதுக்குன்னா ஸ்விம் பண்ணுறதுக்கு. அப்புறம் பெரிய டெய்ல் இருக்கும், எதுக்குன்னா ரூடரை ஆக்ட் ஆகி சேஞ்ச் த டைரக்ஷன் அண்ட் கீப் இட்ஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். These are the some adaptation takes place in the fish. Then lizard. Lizard are scaly skinned reptile that are usually distinguished from snakes by the position of the legs, movable eyelids and external ear openings. இதுக்கும் ஸ்னேக்குக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி இருக்குன்னா, லெக்ஸ் இருக்குது, மூவபிள் ஐலட்ஸ் இருக்குது, அப்புறம் எக்ஸ்டர்னல் ear openings இருக்குது. They mostly inhabit warm region. Most lizards are quadrupedal, walk with four limb and have powerful limb. limb எப்படி இருக்குன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். quadrupedalனா 4 legs. Some lizards have the capacity to rotate the head around the head joint. head joint இருக்கக்கூடிய என்ன செய்ய முடியும், அதனால் ரொட்டேட் பண்ண முடியும். They breathe through lungs. Some lizard helps to run bipedally with 2 lungs. 4 காலில் நடக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா வந்து லிசார்ட் வந்து 2 காலில் ஓடவும் செய்யும். In this tail it held out backward and upward and act as a counterweight. Most lizards eat a variety of insects like mosquitoes and cockroaches with sharp tricuspid teeth adapted for grabbing and holding. Some lizards such as dinosaur have web in toes and few lizards are able to glide or parachute the air and make soft landings. சில பலினால என்ன செய்யும், பறக்க கூட முடியும் with soft landings. தென் நம்ம பார்க்க போகிறது வந்து பேர்ட்ஸ். தே ஹவ் ஸ்ட்ரீம்லைன் பாடி கவர்ட் வித் ஃபெதர்ஸ். அதுக்கும் பாடி வந்து ஸ்ட்ரீம்லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து எப்படி இருக்கும், ஃபெதர்ஸ்னால கவர் பண்ணியிருக்கும். திஸ் பாடி ஷேப் ப்ரொவைட்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் டு ஏர். ஏரில் வந்து மினிமமாக ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். தே ஹாவ் பிக் இன்ஸ்டெட் ஆஃப் மவுத். மவுத் பெல்லன இருக்கும், பீக் இருக்கும், அப்போ தான் அதனால் சாப்பிட முடியும். தே ப்ரீத் த்ரூ லங்ஸ். தே ஹாவ் எ பேர் ஆஃப் விங்ஸ் தட் ஆர் மாடிஃபைடு 4 limbs. நம்மகிட்ட இருக்க 4 limbs தான் எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னா விங்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. தே ஹவ் ஹாலோ ஆன் த லைட் போன்ஸ். போன்ஸ் வந்து உள்ளே காற்று போகிற மாதிரி ஹாலோவாக இருக்கும். அப்புறம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். இல்லை வெயிட்டாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு பறக்க முடியாது. யூஸ்வலி வி சி பேர்ட்ஸ் ஃப்ளை ஹவெவர் தே கேன் ஆல்சோ ஹோப், மூவ், ரன் எக்ஸெட்ரா ஆன் த கிரவுண்ட். And they perch well on the branches of tree with the help of pair of cloud feet. அதோடைய ஃபீட்டை வச்சு அதனால சரி பிரான்ச்சஸ்லாம் கூட உட்கார முடியும். நம்ம காக்காலாம் ஒயரில் உட்காரத பார்த்துருப்போம். The tail of the bird helps to control the direction of the movements. They have strong chest muscle which help them withstand the pressure of the air while flapping their wings during flight. அதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா செஸ்ட் மசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து they have the strong chest muscle. எதுக்காகனா to withstand the pressure of the air while flapping their wings during flight.
பறக்கும் போது அந்த ஏரில் இருக்கிற ப்ரெஷரை தாங்கிறதுக்காக எப்படி இருக்கும், செஸ்ட் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும். At a time, bird can see one object with one eye and another object with another eye. It is known as binocular vision. பேர்டுக்கு பைனாகுலர் விஷன், ஒரு கண்ணை வச்சு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும், இன்னொரு கண்ணை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்டை பேர்ட்ஸ்னால பார்க்க முடியும். Do you know கொடுத்துருக்காங்க பாருங்க. When an animal moves its location as a season changes, it is said to be a migration. Migration என்ன, சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வாழும். தட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரேஷன். when an animal moves its location as a season changes, சீசன் சேஞ்ச் ஆகும்போது லொக்கேஷனை மாற்றுறதுக்கு பேர் என்ன, மைக்ரேஷன். தமிழ்நாடு பேர்ட் சாங்சுரிஸ் ஆர் லொக்கேட்டட் வேடந்தாங்கல். எங்கெங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடங்குளம். There are many birds from foreign countries like Siberia and Russia migrate to our Vedantangal. Likewise, during summer and rough condition, birds from our country migrate to foreign countries. These birds are called migratory birds. Adaptation in camel. Camel lives in hot desert where water is scarce. Camel எங்கே இருக்கும் நம்மளுக்கு தெரியும், டெசர்ட்டில் இருக்கும். அங்கே வந்து வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். The body structure of the camel helps us to survive in desert because of the special features which are listed below. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வச்சுட்டு தான் கேமல்னால டெசர்ட்டில் வாழ முடியும். என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the camel has long legs which help it to keep its body away from the hot sand in the desert. நீளமான கால் இருக்கும், அதனால உடம்பு என்ன செய்யாது, அவ்வளோ சூடான மணலில் படாது. Camel can drink large amount of water when it is available and store it in the body. நம்மளுக்கு தெரியும், எங்கெங்கே தண்ணி கிடைக்குதோ கேமல் என்ன செய்யணும், எல்லாத்தையும் குடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். A camel's body is adapted to save water in the dry desert as follows. A camel passes small amount of urine. எப்படி அது வந்து தண்ணியை வந்து சேவ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமல் வந்து கொஞ்சமாக வந்து யூரின் போகும். இட்ஸ் டங் இஸ் ட்ரை அண்ட் டஸ் நாட் ஸ்வெட். அதுக்கு வந்து வேர்க்காது. அதோடைய சாணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் வந்து ட்ரையாக இருக்கும். சின்ஸ் எ கேமல் லூசஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் இட்ஸ் பாடி, இட் கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் ட்ரிங்கிங் வாட்டர். தண்ணி குடிக்க ரொம்ப நாள் என்ன செய்ய முடியும், அதனால் வாழ முடியும். எ கேம்பல்ஸ் ஹம்ப் as fat stored in it. In case of emergency, a camel can break down stored fat for nourishment. அது ரொம்ப நாள் தண்ணி குடிக்காமல் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, ஹஸ்கில் அது வந்து அதனுடைய ஹஸ்கில் ஹம்பில் சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகி அதுக்கு எனர்ஜி கொடுக்கும். A camel has large and flat padded feet which helps it to walk easily on soft sand. Thus, it is called the ship of the desert. ஏன் அதுக்கு வந்து ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமல் ஹஸ் அ லார்ஜ் அண்ட் ஃப்ளாட் பேடட் ஃபீட் விச் ஹெல்ப் இட் டு வாக் ஈஸிலி ஆன் சாஃப்ட் சாண்ட். சாஃப்ட் சாண்டில் நடக்கிறதுக்காகவே அதுக்கு ஸ்பெஷலாக எப்படி இருக்கும், கால் ஃப்ளாட் பேடட் ஃபீட்டாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்கிறாங்க. Camel has long eyelashes and hairs to protect its eyes and ears from the blowing dust. டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மணல் பறக்கும். அந்த மணல் வந்து கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக அது எப்படி இருக்குன்னா, லாங் ஐலாஷஸ் இருக்கும். இட் கேன் கீப் இட்ஸ் நாஸ்ட்ரில்ஸ் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட். அதே மாதிரி நாஸ்ட்ரில் வந்து முடியே வச்சுருக்கோம், ஏன்னா டஸ்ட்லாம் உள்ளே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் பட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்கறதுக்கு. ஸ்பெண்டிங் வின்டர்ஸ் இன் அ டார்மெண்ட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன். ஸ்பெண்டிங் வின்டர்ஸ் இன் அன் டார்மெண்ட் கண்டிஷன். என்ன செய்யணும், வந்து டர்ட்டில் வந்து தன்னுடைய தலையை வந்து அது ஓட்டுக்குள்ளே போய் வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தென் பார்த்தீங்க அதர் ஹேண்ட் ஸ்பெண்டிங் த ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இன் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் ஏஸ்டிவேஷன். ஸ்னேல் என்ன செய்யும்னா, ஹாட்டும் அப்போ ட்ரை பீரியட் இருக்கும்போது என்ன செய்யும்னா இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா, அந்த தலையை அந்த ஓட்டுக்குள்ளே போட்டு கம்முன்னு இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாட் அண்ட் ட்ரை பீரியட். அது பேர் என்னென்னா ஏஸ்டிவேஷன். வின்டர்ஸில் அப்படி இருந்துச்சு, அது பேர் என்னன்னா ஹைபர்னேஷன். ஸ்பெண்டிங் வின்டர்ஸ் இன் டார்மெண்ட் கண்டிஷன், அது வந்து ஹைபர்னேஷன். ஸ்பெண்டிங் ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் வந்து ஆஸ்டிவேஷன். எக்ஸாம்பிள் ஸ்னெயில். இதை படித்து வச்சுக்கணும். ஆஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்னெயில், ஹைபர்னேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து டர்ட்டில். Do you know kangaroo rat does not drink water at all. பார்த்துக்கு, கங்காரு ரேட் வந்து தண்ணியே குடிக்காதான். Whatever food it eats and oxygen it gets from air combine together to form water inside the body. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கங்காரு ரேட் என்ன செய்யணும், தண்ணியே குடிக்காது. அதுக்கப்புறம் எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் அப்புறம் வந்து ஏரில் கிடைக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் த வாட்டர் இன்சைட் த பாடி. உடம்புக்குள்ளே அதுக்கு வாட்டராக மாறிடும். தென் வந்து நம்ம
சில இம்பார்ட்டண்ட் அனிமல்ஸும் அதோட ஹேபிட்டட் அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போலார் பேர் எங்கே இருக்கும்? போலார் ரீஜியன். திக் ஸ்கின் ஃபார் ப்ரொடக்ஷன். ஒயிட் ஃபர் எதுக்கு இருக்குன்னா அது வந்து குளிரை வந்து தங்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு பென்குயின், அதுவும் போலார் ரீஜியனில் தான் இருக்கும். பேடல் டு ஸ்விம், வாக் வித் 2 legs. அந்த ஐஸ் கட்டில் நடக்கிறதுக்காக அதனுடைய இது கால் எப்படி இருக்குன்னா பேடல் மாதிரி இருக்கும். எதுக்குன்னா வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கும் நடக்கிறதுக்கும். மவுண்டெயின் கோட் மவுண்டெயினில் தான் இருக்கும். ஸ்ட்ராங் ஹூஸ் ஃபார் ரன்னிங், லாங் ஏர் ஃபார் ப்ரொடக்ட் ஃப்ரம் கோல்டு. ஸ்ட்ராங் ஹூஸ்னால் கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் குடுகுடுன்னு ஓடுறதுக்கு. லாங் ஏர் இருக்கும் கோல்டு இருந்தால் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு. லயன் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட் ரன்னர் அஸ் அ ஷார்ப் கிளாஸ் டு கேட்ச் ப்ரே. ஃபாரஸ்ட்டில் வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்போயாவது கிடைக்கும் போது அதை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து அதனுடைய நெயில்ஸில் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பீடாகவும் ஓடும். இதான் இது கொடுத்துருக்காங்க பிக்சர். போலார் பேர், மவுண்டைன் கோட், பெங்குயின்ஸ் அந்த லைன் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த மவுண்டைன் கோட் நேம் நீல்கிரி தார் can find small spaces on rock to climb which with ease and keep its balance as it feeds. ராக்கில் வந்து நடக்கும்போது சின்னோண்டு ஸ்பேஸ் இருந்தால் கூட ஈஸியாக அதை கிளாஸை போய் அது மேலே வச்சு ஈஸியாக வந்து அது நடந்து மேலே போயிடும். த மவுண்டெயின் கோட் நேம்லி நீல்கிரி தார் கேன் ஃபைண்ட் ஸ்மால் ஸ்பேசஸ் ஆன் ராக் டு கிளைம்ப், மேலே போகிறதுக்கு வித் ஈஸ் அண்ட் கீப் இட்ஸ் பேலன்ஸ் as it feeds. லெசன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் பயாலஜி. இஸ் கால்ட் அஸ் பயாலஜி. ஜுவாலஜி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் மட்டும் படிக்கிறது ஜுவாலஜி, பிளான்ஸ் மட்டும் பற்றி படிக்கிறது வந்து பாட்டனி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் பீங்ஸ்? லிவிங் பீங்ஸுடைய கேரக்டரிஸ்டிக் என்னது? எல்லாமே தான். ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், அடாப்டேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஆன்சர் இஸ் டி. Lizards breathe through their lungs. Lizards breathe through their lungs. All animals need food and water only. Water only. Air, food and water. Food only. எல்லாமே தேவை. Air தேவை, food தேவை, water தேவை. Which animal has a special organs of breathing called gills? Gills எதுக்கு இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும். Fish. Choose the set that represents only biotic components of a habitat. பயோட்டிக் என்னது? உயிர் உள்ளது மட்டும் எது இருக்கோ அதை மட்டும் அந்த செட்டை நம்ம எடுக்கணுமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர், டீர், கிராஸ். சாயிலுக்கு வந்து உயிர் கிடையாது, வராது. பி பார்த்தீங்கன்னா ராக், சாயில், பிளான்ட், ஏர் வராது. சி பார்த்தீங்கன்னா சாண்ட், டர்ட்டில், கிராப், ராக் வராது. டி தான் வரும். அக்வாட்டிக் பிளான்ஸ், ஃபிஷ், ஃப்ராக் அண்ட் இன்செக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be called as habitat? இதில் எது வந்து ஹேபிட்டட்டாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்டிவேட்டட் லேண்ட் வித் கிராசிங் கேட்டில், டெசர்ட் வித் கேமல்ஸ், அங்கே தான் வந்து கேமல் இருக்கும். பாண்ட் வித் ஃபிஷ் அண்ட் ஸ்னேல்ஸ், ஜங்கிள் வித் வைல்ட் அனிமல்ஸ் தான். கல்டிவேட்டட் லேண்ட் வித் கிரேசிங் கேட்டில் வந்து என்னது? இட்ஸ் நாட் அ ஹேபிட்டட். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஏர் வித் த ஹெல்ப் ஆஃப் என்ன இருக்கும்? அதுக்கு நம்ம படித்தோம் ஹாலோ ஹேண்ட், லைட் போன்ஸ். Paramecium moves from one place to another with the help of cilia. படித்தோம் இல்லையா? ஈகுலினா எதானா ஃப்ளஜெல்லா, வேறஸ் அமீபா வந்து சூடப்புடைய ஃபால்ஸ் ஃபுட்னு படித்தோம். கங்காரு ரெட்ரிவின் டெசர்ட் ஹேபிட்டட், தண்ணியே குடிக்காதுன்னு படித்தோம் இல்லையா? அதான் டெசர்ட் ஹேபிட்டட். நெக்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அக்வாட்டிக், டெசர்ட், மவுண்டைன்ஸ் ஆர் கால்ட் என்னது? ஹேபிட்டட்ஸ். இதெல்லாம் என்னது? அக்வாட்டிக், டெசர்ட்ஸ் அண்ட் மவுண்டைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் habitats. Then based on the number of cells present, animals are classified into unicellular organism and the multicellular organisms. என்னது? Unicellular organisms and the multicellular organisms. Tail of a bird act as a rudder which helps to control the direction of movement. எதுக்கு இது? It helps to control the direction of the movement. Amoeba moves with the help of pseudopodia. படிச்சோம் false foot or pseudopodia. Then true or false? Habitat is living or dwelling place of an organism? Yes, true. True. Geographical features and environmental conditions on earth remain same from one place to another. Like this, different from one place to another. False. Amoeba is a unicellular organism, moves with pseudopodia. Yes, true. Birds can see only one object at a time. No, it ஒரு கண்ணில் இன்னொரு ஆப்ஜெக்ட், இன்னொரு கண்ணில் இன்னொரு ஆப்ஜெக்ட் பார்க்காத பைனாகுலர் ஆப்ஜெக்ட்.
Paramecium is a multicellular organism. No, it is a unicellular organism. Complete the following கொடுத்துருக்காங்க. Tropical rainforest, grassland and desert are known as habitats. அப்போ என்ன அர்த்தம்? Habitats. Next, some living things are made up of single cell. They are called as unicellular organisms. That is called as unicellular organisms. The breathing organ of a fish is known as gills. The lizard dash on the ground with its claws on its feet. என்ன செய்யும்? மூவ் பண்ணும். Lizard moves. Camel stores என்னது? ஃபேட்டாக தான் வந்து stores in its hump. That's all friends. இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.